அம்புலி மாமா கதைகள். கெட்டிக்கார சுமன். சிங்கபுரிங்கிற சிறிய நாட்டோட மன்னர் சிம்மவர்மன். அந்த நாட்டை 2 அண்டை நாடுகள் 2 முறை தாக்கியும் சிம்மவர்மன் அதை தோற்கடிச்சு விரட்டிட்டாரு. ஆனா இந்த போர்கள்ல நாட்டோட பொருளாதாரம் சீர்குலைஞ்சுது. கஜானா காலியாகிட்டு. நம்ம நாட்டு குருமலையோட குகையில யாரோ ஒரு மன்னர் தான் கைப்பத்தின செல்வத்தை ஒளிச்சு வச்சிருக்காரு. அது அங்க யாராவது போய் எடுத்துட்டு வந்தா நம்ம நாட்டை முன் போல வளமானதா ஆக்கலாம். ஆனா அந்த குகைக்குள்ள போன யாருமே இதுவரைக்கும் திரும்பியே வரலன்னு அமைச்சர் சொன்னாரு. அப்போ மன்னர், எனக்கு அப்புறம் நாட்டை ஆள எனக்கு ஒரு குழந்தையும் பிறக்கல. அதனால குருமலை குகையோட செல்வத்தை கொண்டு வந்து கொடுக்கிற வீரனுக்கு இளவரசு பட்டம் கட்டி எனக்கு அப்புறம் அவனே இந்த நாட்டோட மன்னன்னு அறிவிக்கிறேன்னு அந்த அமைச்சர்கிட்ட சொல்லி அப்படியே நாடு முழுவதும் பறையும் சாற்றுவிச்சாரு. இதுக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் சுமன்கிற வாலிபன் வந்து மன்னரை பார்த்து, அரசே, எனக்கு குட்டிகள் போடுற நிலையில உள்ள 10 குதிரைகளை கொடுங்க. நான் அதோட அந்த குகைக்கு போய் அங்க உள்ள செல்வத்தை எடுத்துட்டு வரேன்னு சொன்னான். அப்போ அவன் கேட்டபடியே குதிரைகளை கொடுத்து அனுப்பினாரு. அந்த குதிரைகளோட சுமன் போனப்போ வழியிலேயே அதெல்லாம் குட்டிகளை ஈன்றுச்சு. அந்த குதிரை குட்டிகளை அங்கேயே விட்டுட்டு குதிரைகளோட எரியிற தீவெட்டியை எடுத்துக்கிட்டு அவன் குருமலை குகைக்குள்ள போனான். குகைக்குள்ள இருந்த செல்வத்தை அந்த குதிரைகள் மேல ஏத்தி முடிச்சப்போ அவன் கொண்டு வந்த தீவெட்டி திடீர்னு அணைஞ்சிட்டு. அவன் சட்டுன்னு ஒரு குதிரை மேல ஏறி அமர்ந்தோன்னு எல்லா குதிரைகளும் குகையில இருந்து அந்த இருட்டுல ஓடி வெளியில வந்தது. சுமன் அந்த குதிரைகளை அரண்மனைக்கு ஓட்டிட்டு போய் மன்னர்கிட்ட தான் கொண்டு வந்த செல்வத்தை கொடுத்தான். அப்போ அமைச்சர், ஆச்சரியமா இருக்கே, நீ அந்த குகையில இருந்து எப்படி வெளியில வர முடிஞ்சதுன்னு கேட்டாரு. உடனே சுமன், நான் குதிரை குட்டிகளை குகைக்கு வெளியில விட்டுட்டு அதோட தாய் குதிரைகளோட குகைக்குள்ள போனேன். தீவெட்டி திடீர்னு அணைஞ்சோன இருட்டுலையும் குதிரைகளால தான் பார்க்க முடியுங்கிறதுனால அதெல்லாம் தான் ஈன்ற குட்டிகளை பார்க்கணுங்கிற ஆசையில குகையில இருந்து வெளியில வந்ததுன்னு சொன்னான். அமைச்சரும், பேஷ், இதுக்குதான் குட்டிகள் போடுற நிலையில உள்ள குதிரைகளை கெட்டியா? நீ ரொம்ப கெட்டிக்காரன் தான். அது மட்டும் இல்ல, தைரியமும் துணிச்சலும் கொண்டவன்னு சொன்னாரு. மன்னரும் மகிழ்ந்து அவனை இளவரசன் ஆக்கினாரு.